हाय மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குனாஃபா டெசர்ட் வீட்லயே எப்படி செய்யிறது அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ எங்க பார்த்தாலும் குனாஃபா சிக்கன், குனாஃபா சாக்லேட், குனாஃபா டெசர்ட் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு குனாஃபா. சோ அது வீட்லயே எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா எடுத்துக்கோங்க. நல்லா கிரஷ் பண்ணிக்கங்க பொடிசா. அடுத்து அதுல 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கங்க. பட்டர் ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கையாலேயே நீங்க வந்து அது நல்லா ஃபுல் இடம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சேமியா, இந்த சேமியா வந்து அதுல போடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தீஞ்சிரும், ஒரு மாதிரி அதான் தீஞ்சிரும். ஸோ அதனால லைட் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஆகணும். அது ஆல்ரெடி கிறிஸ்பியாக தான் இருக்கும், பட் நம்மளோட இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஸோ அடுத்து வந்து இதில் மெயின் வந்து மில்க் மேட். நான் இந்த மில்க் மேடு தான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், லைட்டாக வறுத்தாச்சு, லைட் ஃப்ரையில். இப்போ தொட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து கேஸ் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன், ரவுண்டான ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியா அந்த பிளேட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த பிளேட்டில் கூட பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸ்பூனோட ஹெல்ப்பாலேயோ இல்லை கையோட ஹெல்ப்பாலேயோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு வாங்க. ஸோ குனாஃபா அப்படின்னாவே இது ரவுண்ட் ஷேப்பாக தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்பூனோட ஹெல்ப்பால் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் மில்க் மேடு வந்து இதில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். போட்டுட்டு லைட்டாக ஸ்பூனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி விடுங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் திருப்பி ஒரு சேமியாவை போடுங்க. சேமியா போட்டுட்டு அடுத்த லேயர் இது. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிடுங்க. இந்த குலாப் ஜாமுனுக்கு சீரா செய்வோம் இல்லையா, சர்க்கரை சீரா. ஸோ அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு தித்திப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற நான் பிஸ்தாவும் பாதாமும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இதுதான், நான் வந்து இதுதான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வீட்லேயே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குனாஃபா டெசர்ட் நம்ம செஞ்சாச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.